போட்டோவை தூக்கிட்டு 10 நாளா பேசிக்கிட்டு இருக்கா. ஏன் போட்டாட்ட போய் நிக்கிறேன். உன்னால என்னை சமாளிக்க முடியல பாத்தியா? எப்படி பாத்தியா? நான் யாருன்னு தெரியுதா? என்னை பாரு, அவனை பாரு, என்னை பாரு. அவன் தொப்பியும் தாடியும் வச்சிருப்பான், அது 2 இல்லாம நான் நிப்பேன். என்ன அவன் கொஞ்சம் சிவப்பு, நான் கொஞ்சம் கருப்பு. 2 பேருக்கும் ஒரே ரத்தம் தான். என்ன ரத்தம்? தன்மானமிக்க தமிழ் ரத்தம். ஒரே ரத்தம். என் தாயும் அவள் தாயும் ஒரு தாய் தான். யாரு? தமிழ் தாய். எங்களுக்கு குருதியில ஓடுதுரா. மானம், வீரம், அறம் எல்லாம் குருதியில ஓடுது. என்னை சமாளிக்க முடியல. என்னோட பேசுறவன். நான் பேசுறது பெரியார் பேசினதை பேசுறேன். நீ என்ன செய்யணும்? வீரமகன் அங்க உட்கார்ந்து பெரியார் அப்படிலாம் பேசல. சீமான் பொய் சொல்றார், அதானே பேசணும். பிரபாகரனோட ஒரு நின்னது போய் டேய் பஞ்சாயத்து இங்க. ஏடா பைத்தியக்கார பயல, நான் உன் வீட்டுல கல்லறிஞ்சா நீ என் வீட்டுல தாண்டா எரியணும். நீ என்ன பக்கத்து வீட்டுக்கார மேல எரியற? அவர்கிட்ட ஏண்டா போய் சொல்லிடுற? நானாவது வெறுங்கையோட இருக்கேன், அவன் இடுப்புல பிஸ்டலோட இருக்கிறாப்ல. சும்மா இங்க பாரு. நாங்க ராணுவ பேரேடு, நீ தடி குச்சி வண்டி தள்ளாடிட்டு வந்துகிட்டு இருக்கியா? திராவிடம் தளர்ச்சி விடுகிற போது தமிழ் தேசியம் பேர் எழுச்சி உருகிறது. நீ சேட்டை செய்யக்கூடாது தம்பி. நீ வேறு கேட்பது அவர் ஏங்க பிரபாகரன் முன்னுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு. அவன் தானடா முன்னாடி நிப்பான். அவன் எங்களுக்கு பேரல்லடா, வரலாறு. அவன் தானடா என் இனத்தில் அவன் தானடா அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று சொல்லிக் கொடுத்தவன். அவன் தானடா சரணடைந்து வாழ்வதிலும் சண்டையிட்டு சாவது மேலானது என்று போதித்தவன். அவன் தானடா நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்றவன். அவன் தானடா. அவன் பின்னால் தானடா மான தமிழ் மக்கள், மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த வீர பெருமக்கள். வீரனின் பின்னாடி தான்டா நிப்போம். உனக்கு என்ன பிரச்சனை? அவனை எதிர்கொள்ள, என்னையவே எதிர்கொள்ள முடியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.